சாந்தி. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். யாருக்கு பகவானே துணைவனாக இருக்கிறாரோ அவரை புயல்கள் மற்றும் சூறாவளி எப்படி தடுக்க முடியும்? பாருங்கள், இந்த பாடல் ஆத்மா மற்றும் பரமாத்மா இரண்டு பொருட்கள் ஆவார்களேயன்றி இறைவன் சர்வவியாபி, எங்கும் நிறைந்தவர் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. ஏனெனில் யாருடைய துணை இறைவனோ அவர் ஆஜராக இருக்கும் பொழுது கூட இந்த சிருஷ்டியில் இவ்வளவு துக்கம் ஏன்? மனிதர்கள் ஏன் இவ்வளவு பரம ஏழைகளாகவும் யாசிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள்? பரமாத்மாவோ சுகஸ்வரூபமாக இருக்கிறார். எனவே பரமாத்மாவை சர்வவியாபி என்று கூறுவது பரமாத்மாவை அவமதிப்பது போன்றதாகும். பகவான் ஆஜராக இருக்கிறார் என்றால் உலகம் சுகஸ்வரூபமாக இருக்க வேண்டுமா, இல்லை துக்கத்தின் ரூபமா? பிறகு பரமாத்மாவை கூப்பிடுவதன் அவசியம்தான் என்ன? எனவே இந்த சமயத்தில் மாயைதான் சர்வவியாபி ஆகுமே அல்லாமல் பரமாத்மா எப்பொழுதும் ஆஜராக இருக்கிறார் என்பதல்ல. பரமாத்மா ஒரு முறை சங்கமத்தில் மட்டுமே வருகிறார். அப்பொழுது அவரை ஹாஜிர் நாஜிர், ஆஜராக இருக்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று கூறலாம். மற்றபடி அவரது நினைவு அனைவருடைய இதயங்களில் அவசியம் வியாபித்துள்ளது. சரீரத்தை இயக்கக்கூடிய சக்தியோ ஒவ்வொருவருக்கும் இருக்கும். பல்வேறு சமஸ்காரங்கள் உடைய ஆத்மா ஆகுமே என்றே பரமாத்மா அல்ல. இப்பொழுது பரமாத்மாவின் துணையை ஏன் பெற்றுள்ளீர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த மாயையின் புயல் மற்றும் சூறாவளியை கடந்து செல்வதற்காக. எனவே அவசியம் மாயையின் புயல் என்று ஏதோ இருக்கிறது. அதை கடந்து செல்வதற்காக அந்த பரமாத்மாவின் ஆத்மாக்களாகிய நாம் வேண்டுகிறோம். ஒருவேளை அவர் ஆஜராக இருந்திருந்தார் என்றால் மாயையின் குழப்பமும் இருக்காது. அவரது துணையை பெறுவதற்காக நினைவு செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. எனவே ஆத்மாக்களாகிய நாம் மற்றும் பரமாத்மா இருவருக்கும் இந்த நாடகத்தில் பாகம் உள்ளது. எனவே எப்பொழுது பரமாத்மா வருகிறாரோ அப்பொழுது அவரது முழுமையான துணையை பெற்று அவருடையவராக ஆகிவிட வேண்டும். அப்பொழுது தான் மாயையின் புயல்களில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். அவர் அனைவருக்கும் சுகமளிக்கும் வள்ளலாகத்தான் இருக்கிறார் என்றாலும் கூட நடைமுறையில் யார் அவருடைய ஆதாரத்தை பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அவரது துணை கிடைக்கின்றது. எனவே அந்த குழந்தைகளுக்கு கூடுதலான பிராப்தி கிடைக்கிறது. அவர் உலகத்திற்குள்ளே வந்து ஆஜராக ஆகி இருக்கிறார் என்றாலும் கூட, ஓஹோ, ஆச்சரியமாக உள்ளது, உலகம் இவரை அறியாத காரணத்தால் இவரது துணையை பெறுவதில்லை. ஒருவேளை இவரது முழுமையான துணையை பிடித்து கொண்டீர்கள் என்றால் அவர் உதவி அளிப்பதில் புகழ் பெற்றவர். ஒரு அடி நீங்கள் முன்னால் வந்தீர்கள் என்றால் நான் 10 அடிகள் முன்னால் வருவேன் என்று கூறுகிறார். எனவே அவர் முழுமையான ஆஸ்தியை அளிக்கின்றார். அதில் எந்த ஒரு குறைவும் இருப்பதில்லை. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
சாந்தி மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். யாருக்கு பகவானே துணைவனாக இருக்கிறாரோ அவரை புயல்கள் மற்றும் சூறாவளி எப்படி தடுக்க முடியும்? பாருங்கள், இந்த பாடல் ஆத்மா மற்றும் பரமாத்மா இரண்டு பொருட்கள் ஆவார்களேயன்றி இறைவன் சர்வவியாபி, எங்கும் நிறைந்தவர் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. ஏனெனில் யாருடைய துணை இறைவனோ அவர் ஆஜராக இருக்கும் பொழுது கூட இந்த சிருஷ்டியில் இவ்வளவு துக்கம் ஏன்? மனிதர்கள் ஏன் இவ்வளவு பரம ஏழைகளாகவும் யாசிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள்? பரமாத்மாவோ சுகஸ்வரூபமாக இருக்கிறார். எனவே பரமாத்மாவை சர்வவியாபி என்று கூறுவது பரமாத்மாவை அவமதிப்பது போன்றதாகும். பகவான் ஆஜராக இருக்கிறார் என்றால் உலகம் சுகஸ்வரூபமாக இருக்க வேண்டுமா, இல்லை துக்கத்தின் ரூபமா? பிறகு பரமாத்மாவை கூப்பிடுவதன் அவசியம்தான் என்ன? எனவே இந்த சமயத்தில் மாயைதான் சர்வவியாபி ஆகுமே அல்லாமல் பரமாத்மா எப்பொழுதும் ஆஜராக இருக்கிறார் என்பதல்ல. பரமாத்மா ஒரு முறை சங்கமத்தில் மட்டுமே வருகிறார். அப்பொழுது அவரை ஹாஜிர் நாஜிர், ஆஜராக இருக்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று கூறலாம். மற்றபடி அவரது நினைவு அனைவருடைய இதயங்களில் அவசியம்.